ஹல்லேலூயா. கர்த்தர் பிரத்யட்சமாய் பதிலளிக்கிற தேவன், பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற தேவன். அன்றைக்கு கொர்நேலியு ஜெபித்து கொண்டிருந்தார். வீட்டார் அனைவரோடு கூட ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது தேவதூதன் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டான். ஏன்னா கொர்நேலியுடைய நல்ல பண்பு ஜெபித்து கொண்டே இருக்கிறது, கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஜெபமும் கொடுக்கிறதும் ரெண்டுமே அவர் சரியாய் செய்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுதல் என்பது என்ன? எப்பொழுதுமே உட்கார்ந்துருக்கிறதா ஒரு ஓரத்தில் போய்? அப்படி இல்லை. இன்னைக்கு நானும் ஒரு தம்பியும் ஊழியத்துக்கு 2 பேருமே கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம். அப்போ அந்த தம்பி சொன்னார், இன்னும் நம்ம ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது, அப்போ நான் சொன்னேன், இல்லை, நம்ம எப்போதுமே அவரோடு கூட தொடர்புலேயே இருக்கணும், அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம போய் தனியாக உட்காந்து ஜெபிக்கணும், எல்லாமே நல்லது, தனியாக டைம் ஒதுக்குறது எல்லாம் நல்லது, ஆனால் அந்த கனெக்ஷன்லேயே நம்ம இருக்கணும்னு சொன்னோன்னா, ஆமாம், நானும் எப்போதுமே ஜெபித்து கொண்டு இருப்பேன்னு சொன்னார் அந்த அன்பு தம்பி. நல்ல ஊழியங்களை செய்கிறதான வாலிப பிராயத்திலே கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததான தம்பி. அப்போது எப்பொழுதும் ஜெபம் என்பது இருதயத்தில் அவரோடு கூட இருக்கிற தொடர்பு தான். நாமும் அவரும் எப்படி தொடர்பில் இருக்கிறோம் என்பதுதான் அந்த ஜெப நேரம். ஜெப நேரம் என்பது கர்த்தரோடு கூட உள்ள தொடர்பின் நேரம், கர்த்தரோடு கூட நாம் இணைந்திருக்கிற நேரம், அவரோடு கூட நாம் செயல்படுகிற நேரம். அல்லேலூயா. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம்னு சொல்கிறோம். இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை வாசமாய் மாற்றி இருக்கிறதா? வாசனை 2 விதத்தில் இருக்கு, மரண வாசனை, ஜீவ வாசனை. இவன் வாசனை உள்ளவனாய் இருக்கிறான். யாரு? கொர்நேலியு. என்ன வாசனை? தர்மம் செய்து கொண்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த 2 எங்கே போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. அங்கே பாருங்க, அவனை உற்று பார்த்து, ஆண்டவரே என்ன என்றான்? அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் தேவ சந்நிதியில் வந்து எட்டிருச்சுப்பா. ஹல்பர் ரக்கலவா. அவன் செய்தவைகள் சரியாய் எங்கே போகணுமோ அங்கே போயிருக்கு பாருங்க. இன்னைக்கு வாசிக்கிறோம், இந்த வாசனை நமக்குள்ள இருக்கிறதா? ஜீவ வாசனை. எப்பொழுதும் எவ்விடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை தான் அது. வேதம் வாசிக்கிற பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு வாசனை வெளியே வரும். அது கர்த்தரை அறிந்திருக்கிற அந்த அறிவின் வாசனை. தூரத்திலிருந்து வரும்போதே இவள் கோல் சொல்லுகிறவான்னு சொல்லுவாங்க, இவள் பொறாமை பிடித்தவள் என்று சொல்லுவாங்க, இவள் இருதயத்தில் வஞ்சகமும் சூதும் மறைந்திருக்கோம், நம்ம இடத்துல நடிச்சு பேசுவா. இதெல்லாம் ஒரு வாசனை, ஒவ்வொருத்தரிலிருந்து வெளியே வருகிற வாசனை. இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து எப்படிப்பட்ட வாசனை வெளியே வருது? ஒரு சாரார் இருக்கிறாங்க, கட்டாயம் குற்றப்படுத்தி கொண்டே பேசி கொண்டிருப்பாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். சட்டப்படனின் அவசியமும் இல்லை, யாரையும் ப்ளீஸ் பண்ணனின் அவசியமும் இல்லை. ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் நம்ம வாசனையை பெருக பண்ண வேண்டும். வாசனை பெருகணும். அப்போ தான் இந்த வாசம், இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால் உண்டாகிற வாசம் நம்மை நிரப்பி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜெபம் என்பது நம்முடைய சுவாசம் மாதிரி. அதனால்தான் அவர் எப்பொழுதும் ஜெபித்தார். கொர்நேலியு, அவருக்கு ஜெபம் சுவாசமாய் மாறி போயிற்று. ஜெபம் எப்படி இருந்துச்சு? சுவாசமாய் இருந்தது. ஜெபம் பண்ணுகிறவன் கட்டாயம் தர்மம் பண்ணுகிறவனா இருப்பான், தான தர்மம் பண்ணுகிறவனா இருப்பான். அதனால இந்த 2மே தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது அவரை. அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாருன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்கிற மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார். ஆவிக்குரிய விதத்தில் எவ்வளவுதான் இருந்தாலும் எப்படி இருப்பாங்கன்னா, பாருங்க, மாம்ச மார்க்கமாகவும் இருப்பாங்க, குழந்தைகளை போலவும் இருப்பாங்க. நம்ம இந்த கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்தில் அன்றைக்கி நல்லா நாங்கள் படித்து கொண்டிருந்தோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். 2 விதத்தில் சொல்கிறாரு. மாம்சத்துக்கு உரியவர்கள், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். ஒருத்தர் மாம்சத்துக்குரியவனா அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இல்லைன்னு தானே எழுதியிருக்கிறாரு. அடுத்தது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவே அவங்க இருக்கிறாங்க.
கிறிஸ்துவுக்குள்ள மாம்சமாக இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள்ளன்னு எழுதப்படலை, மாம்சமாக இருக்கிறவர்கள். இன்னைக்கு கூட நிறைய பேர் மாம்சத்திலே இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் ஜெபிப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆனால் எல்லாமே மாம்ச பிரகாரமான யோசனை, மாம்சமாகவே இருக்கும் பேச்சுகள் எல்லாம். ஆனால் அவங்க சொல்கிறது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம என்னென்ன விதத்தில் நம்முடைய மாம்சத்தில் கிறிஸ்துவின் வாசத்தை வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய சுவாசம் ஜெபமாக இருக்கிறதா? எல்லாரும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போய் கத்தி கத்தி ஜெபிச்சு அதுதான் ஜெபம் நினச்சிட்டு உட்கார்ந்துருக்குறோமா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாலே அது மறுரூபம் அடைகிற நேரம். ஜெபம் நேரம் என்பது நாம் எல்லாரும் மறுரூபம் அடைகிற நேரம். எதில் மறுரூபம்? மனதில் மறுரூபம். நம்முடைய மனதில் மறுரூபம் உண்டாக வேண்டும். அதுதான் ஜெப நேரம். மனதில் மாற்றத்தோடு ஜெபத்தை முடித்து வெளியே வரணும். எப்படி போனோமோ அப்படியே வரக்கூடாது. அதான் குழந்தை, வளர்ச்சி இல்லாத குழந்தை. அப்போ ஜெப நேரத்தில் வளருகிறவர்கள். ஜெப நேரம் நம்முடைய வளர்ச்சியின் நேரம், ஆவிக்குரிய வளர்ச்சியின் நேரம். ஜெப நேரம் விசுவாசத்தை பெருக்குகிற நேரம். விசுவாசம் மாத்திரமல்ல, தேவனோடு கூட நம்முடைய வைராக்கியம் இன்னும் ஊன்ற கட்டப்படுகிறதான நேரம். அவன் பக்தி உள்ளவன். கொர்நேலியு எப்படி இருந்தான்? பக்தி உள்ளவன். நாம் பக்தி உள்ளவர்கள் என்றால் அவனுடைய செயல்பாடுகள் என்ன? அவனுடைய செயல்பாடு தர்மம் செய்கிறான். தேவதூதன் வர்றாரு. இன்றைக்கு நம்முடைய எல்லைகளில் தேவதூதர்கள் இறங்கி வரட்டும். பாருங்க, மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுகள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாகும். அதனால் அது அப்படி தான் நான் நினச்சி உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்படி தான் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, 2ஆம் வசனத்தில், நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமலும் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லை. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாச்சுனாலே அவ்வளோதான், கண்ணீர் வடித்து அழுது அரட்டி. ஆனால் ஜெபிக்கிறவங்க, ஐயோ அப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டே என்று சொல்லி பார்க்குற நபர்களிடத்தெல்லாம் அதை பேசி, குழந்தைகள், மாம்சத்துக்குரியவர்கள், பலன் இல்லாதவர்கள், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போகிறதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அழகான வார்த்தை இல்ல? கொரிந்தியரில் தான் பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. நாங்கள் கலக்கம் அடைந்து மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே விழத்தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய மரண சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இணைப்பு எங்களை பலப்படுத்தி இருக்கிறது. இந்த இணைப்பு தான் வளர்ச்சி. எது வந்தாலும் அசையாமல் இருக்கணும். இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அந்த பக்கம் தள்ளுனாலும் இந்த பக்கம் தள்ளுனாலும் அது அசையாமல் நிற்கும். ஏன்னா அதில் நடுவில் ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் தான் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. ஜெப நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்டதான விசுவாசம். இப்படி காத்தடிச்சாலும் அப்படி காத்தடிச்சாலும் அது அசையாமல் என்ன செய்யும்? நிற்கும். அப்படி நிற்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இங்கே பாருங்க, மாம்சத்துக்குரியவர்கள் குழந்தைகள் என்று எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும்? இதில் இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்ப நீதிக்குரிய வசனத்தில் அவனுக்கு பழக்கம் இல்லைன்னா அவன் குழந்தை. நீதிக்குரிய கிரியைகள் என்ன? பொறுமை, தாழ்மை, இதெல்லாம் நீதியின் கிரியைகள். பிதா தம்முடைய நீதியை வெளிப்படுத்தும்படிக்கு, தம்முடைய நீதியை காண்பிக்கும்படிக்கு, இதுவரைக்கும் அவர் பொறுமையாக இருந்த அந்த நீதியை காண்பிக்கும்படிக்கு கிறிஸ்துவை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன், வசனத்தில் பழக்கம் இல்லைன்னா அவன் ஆடதான் செய்வான்.
நிறைய பேர் நிறைய டைம் ஜெபிக்கிறது, நிறைய நேரம் ஜெபிப்பாங்க. ஆனால் வேத வசனத்தை உட்கார்ந்து வாசிக்கிறது கஷ்டம். கொஞ்ச நேரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம்மா. வசனத்தை படித்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 1 மணி நேரம் பைபிள் படித்தா 1 மணி நேரம் ஜெபிக்கணும். 2 மணி நேரம் பைபிள் படித்தா 2 மணி நேரம் ஜெபிக்கணும். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் குழந்தை. வசன பழக்கமே அவனுக்கு இல்லை, வார்த்தையின் பழக்கமே அவனுக்கு இல்லை. அவன் குழந்தையாக தான் இருப்பான். குழந்தை எப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம கேரக்டரை பார்க்கலாம். அவனுக்குள்ளே வீசுகிற மனம் என்ன? அவனுக்குள்ளேருந்து கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும்? அவிசுவாசம். வசனத்தை வாசிக்க 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 தான் விசுவாசத்தில் பலன் உண்டாகும். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடைய பூரண வயதுள்ளவர்களுக்குத்தான். பயிற்சி. பலமான ஆகாரம்னா என்ன? பகுத்தறியணும். எதை குறித்து பகுத்தறிதல் நமக்கு உண்டாகணும்? பகுத்தறிதல் உண்டாகணும். பகுத்தறிய முடியுதா? நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஹல்லேலூயா. பகுத்தறிய வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பூரணர் ஆன பின்பு எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு காரணரானார். அப்போ இங்கே பாருங்க, பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தான் இது உண்டாகும். அவர் பூரணரான பின்பு தான் ரட்சிப்புக்கே காரணரானார். அப்போ பூரணர் ஆகும் வரைக்கும் நம்ம அமைதியாக என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும் தேவனுக்குள்ள. கோழி அடகாக்குது கிட்டத்தட்ட 21 நாட்கள். அது என்ன போகும்? கோழி அந்த முட்டையின் மேலே அப்படியே அடகாக்கும். அந்த கோழியினுடைய சூட்டில் தான் இந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டுமே என்ன மிக்ஸ் ஆகி அது அருமையான கோழி குஞ்சாக வெளியே வரும். அது வரைக்கும் அது பொறுமை. அதை பூரணமாய் அந்த குஞ்சு வெளியே வரும் வரைக்கும் அது பொறுமையாய் காத்திருக்கிறது. பொறுமை, பிதாவினுடைய பொறுமை. ஜனங்கள் வழி தப்பி போகிறார்கள், அவர்களை தேவனிடத்தில் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தன்னிடத்தில் தன்னுடைய ஜனங்களை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமையோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பொறுமையோடு இருந்தார். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை எடுத்து ஒரே ஒரு தடவை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். தேவன் இலவசமாய் அவர்களுக்கு கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவை கொண்டு நீதிமான்களாக்கப்படணும்னு சொல்லி 25ஆம் வசனத்தில் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தாம் நீதி உள்ளவர் தன்னுடைய நீதியை காண்பிக்கத்தக்கதாக பாவங்களை பொறுத்து கொண்டதுனால அவர் யாரு? நீதி உள்ளவர். அப்படி அந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தான் கிறிஸ்துவை மீட்க அனுப்புகிறார். தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும். இது வசனம். இந்த வார்த்தை நீதியை சொல்லுகிறது. அப்போ அதில் பிதாவுடைய பொறுமை தான் நீதி என்பது நமக்கு விளங்குகிறது. பாவம் செய்த காலத்திலும் கர்த்தர் பொறுமையாக இருந்தார். பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும் பொறுமையாக இருந்து தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. அப்போ வசன பழக்கம் இல்லாதவனுக்கு இந்த நீதி புரியாது. பொறுமை என்பது தேவனுடைய நீதி என்பது புரியாது. குழந்தைகள் அந்த பொறுமையில் வளர முடியாது. இந்த பொறுமையாக இருக்கும்போது தான் பூரணமாய் ஞானேந்திரியங்களை பயிற்சியினால் பூரணமாக்கும்படிக்கு எல்லாவற்றுக்குமே குறிப்பிட்ட இயர்ஸ் உண்டு. ஒரு குழந்தை பிறப்புக்கு 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் காத்திருக்க ஒரு பீரியட் ஆஃப் டென்யூர் உண்டு. அது முடிஞ்ச பிறகுதான் அது பூரணமாய் வரும். இன்றைக்கும் கூட சிறு குழந்தைகளைப் போல பலன் இல்லாதவர்களாய் இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா மாம்சத்துக்கு உரியவர்கள் குழந்தைகள் எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்க. 3ஆம் வசனத்தில் பொறாமையும் வாக்குவாதமும்
பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? முதலே சொன்னேன், வேதம் வாசிக்கும் போது அந்த வாசனை வெளியே வரும். பொறாமை என்கிற வாசனை, வாக்குவாதம் என்கிற வாசனை, பேதகம் என்கிற வாசனை, எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இல்லாதபடி முரண்பாடுள்ள கருத்துக்களை உடனடியாய் வெளியே சொல்வது. இதெல்லாம் வளர்ச்சி இல்லாத கிறிஸ்தவம், வளர்ச்சி இல்லாதவர்கள். ஒருவன் நான் அப்பல்லவை சேர்ந்தவன் என்கிறான், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்கிறான். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். இந்த உணர்வு இருந்தா போதும். அங்கே ஒருவன் ஜெபித்து கொண்டிருந்தான், கொர்நேலியு. அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? புறச்சாதியில் இருந்தாலும் அவன் கிறிஸ்து மார்க்கத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவனாயிருந்தான். அதனால தான் தேவதூதன் அவனுடைய எல்லையில் இறங்கி வந்து அவன் செய்ய வேண்டிய பணிகளை அடுத்தடுத்து செய்ய சொல்கிறார். இன்றைக்கும் தெய்வ சமூகத்தில் இருக்கிற நம்ம மாம்சத்துக்குரியவர்களாய் இல்லை, பாலை மாத்திரம்தான் குடிக்க முடியும், பிரியாணி சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது, நல்ல வேதத்தின் ஆழமான கருத்துக்களை சொன்னால் புரியாது. புரியாதுனாலே அவங்க இன்னும் பாலை குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மேலே மேலே அப்படியே புரிய பண்ணுகிற தேவன் அதில் வளர வளர வளர, அதுதான் அவர் பூரணரான பின்பு அவர் அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணரானார். எல்லாருடைய ரட்சிப்புக்கு அவர் தான் காரணர். பூரணரான பின்பு காரணரானார். பூரணத்துவம் என்பது தேவனுக்குள்ளான வளர்ச்சி. நான் அவன் கூட இருக்கிறேன், நான் இவனுக்கு கூட இருக்கிறேன்னு சொல்றது இல்லை. கிறிஸ்து அஸ்திபாரம், கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி ஒரு வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பொறாமையிலும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் நம்மை விட்டு வெளியேறட்டும். சிறுபிள்ளைத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஒரு வளர்ச்சி அடைந்த வாசமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம், விசுவாசமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கே அவர் நம்மை முன்குறித்தார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவக்கரம் அப்படியே நம்மத்தில வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர்கரோ என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர்கரோ என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லைன்னா அவன் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவன். ஏன்னா அவன் எந்த ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணனாலும் அவன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவனுக்காக கர்த்தர் ஃபேஸ் பண்ணுவார் என்ற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறான். அந்த நம்பிக்கையின் உறுதிதான் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை காட்டுது. நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம். கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சூழ்ந்து கொள்வாராக. தேவனுக்குள்ளாய் எப்பொழுதும் ஜெயம் பெற்றவர்களாய் வெற்றி உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறு குழந்தைகளைப் போல பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் எங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு பிதாவாகிய தேவன் முற்காலத்தில் பாவம் செய்த காலத்தில் ஜனங்களிடத்தில் தன்னுடைய பொறுமையை காண்பித்தது போல் ஆண்டவரே, அதுதான் அவருடைய நீதி என்று காண்பிக்கும் பொருட்டாக குமாரனை ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமியில் அனுப்பினது போல் ஆண்டவரே அப்பா, நாங்களும் பொறுமை உள்ளவர்களாய், ஓ ஆண்டவரே அமைதி உள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு ராஜா கர்த்தர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் வழி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நீர் வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.